அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? த சைக்காலஜி ஆஃப் மணி அரவிந்த்சாமி எழுதின புத்தகம். கிட்டத்தட்ட ஆக்டர் அரவிந்த்சாமின்னு சொல்றது மட்டும் இல்லாம மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அவரோட அந்த புத்தகத்துல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கும் போகும்போது அதை பத்தி சாட்டா ஒரு விஷயத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா, எவன் ஒருவன் தன்னுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு சந்தோஷம் வாழ்றானோ அவன் தான் உன்னுடைய பணக்காரன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறது எப்படி, இன்னும் நிறைய இது கொண்டு போறது எப்படி அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ரியல் ஃபேக்ட், ரியல் மேட்டர் இஸ் பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கும் போது நீ எப்படி இருக்கியோ அதுக்குள்ள உன்னுடைய தேவையை சுருக்கி கொண்டு சந்தோஷம் வாழ்ற. இப்ப ஆக்டர் ஜெயம் ரவி கூட ஒரு விஷயத்துல சொல்லப்போன்னு சொல்லியிருப்பான், சார் நான் வந்து பணங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வாழ்க்கைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம்ங்கிறது வசதிக்கு மட்டுமே தவிர வாழ்க்கைக்கு தேவையில்லை. வாழ்க்கைக்கு பணம்ங்கிற ஒரு அத்தியாவசியமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியா பணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டா பணக்காரன் யார் அப்படின்னு நீங்க கேட்டா நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, எவன் ஒருவன் எந்த ஒரு நோய் நொடி இல்லாம தான் மனதுல இருக்கிறத வச்சுக்கொண்டு சந்தோஷமாக போதும் என்ற மனதோடு எப்பயும் ஹேப்பியா வாழ்றானோ அவன் தான். ஏன்னா உண்மையிலேயே பணக்காரன் அப்படிங்கிறதுன்னா நான் நிறைய செல்வத்தோட இருப்பதோ, இல்ல நான் இந்த லக்ஸரி கார்ல ஆடி கார்ல போனாதான், இல்ல நான் இப்படி இந்த மாதிரி பெரிய வீட்டுல இருந்தாதான், இல்ல என் ரூம்ல ஏசியில இருந்தாதான், நான் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டாதான் அப்படிங்கிறது, இல்ல நான் ஐபோன் வச்சிருந்தாதான் பணக்காரன் அப்படிங்கிறதுல யாரும் என்ன பண்ண போறது இல்லை, எஸ்டாப்ளிஷ் பண்றதோ இல்லை, அவங்க ஷோவோ காட்ட போறது இல்லை. பணக்காரனை நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க தாங்கிட்டு இருக்க செல்வத்தை பெருசா காட்ட போறது இல்லை, காட்ட மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துடைய விஷயத்துல பெருசா பாக்குறாங்கன்னா அவங்க பணக்காரங்க இல்ல, பிச்சைக்காரங்க. என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த வீடியோ பொறுத்தவரை யூடியூப் சேனல்ல முழு வீடியோவோ இருக்கு, நீங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்து கொஞ்சம் வாழ்க்கையை நீங்க மேம்படுத்திக்கிறீங்க, நான் சந்தோஷப்படுறேன்.